வெல்கம் பேக் டு மிதுன் கேமிங். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா த ட்வின்ஸ் தான் ஆட போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. இப்போ நம்மளுக்கு டிஃபிகல்ட்டி ஈஸி. இப்போ வந்து புதுசாக வித் கெஸ்ட்டுன்னு இருக்குது. சரி, இதை வச்சு ஆடுவோம். ஓகே, இதில் என்னன்னா நம்ம இந்த 3 வேல்யூபிள் பொருள் எடுத்துகிட்டு தான் நம்ம வீட்டை விட்டு வெளியே வரணும். ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். வித்து கெஸ்ட்டில் யார் இருப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா கிரானியோ கிராண்ட்பா இருப்பாங்க கைஸ். ஆமாம், இப்போ கிரானியோ கிராண்ட்பா இருப்பாங்க. அவங்கள வச்சு தான் ஆட போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த க்ரோபார் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே க்ரோபார் எடுத்துகிட்டு இந்த டோரை போகணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்து இறங்கணும். இங்கே ஒரு இறங்கு, இங்கே ஒரு இறங்கு, டேய் இங்கே நடந்துட்டு போகணும். ஓகே, மெதுவாக போகணும். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. சரி, ஓகே, இப்போ போகலாம். போயிட்டு அப்படியே மெதுவாக இறங்கணும். இல்லைனா மண்டையெல்லாம் ஒஞ்சிரும். ஓகே, இப்போ வித்து கெஸ்ட்டுக்கிறதுனால நம்மளால் வித்து கெஸ்ட்டில் எப்படி சர்வை பண்ண முடியும் தானே நினைக்கிறீங்க? கிரானி கிராண்ட்பா அண்ட் அந்த ட்வின்ஸ் பாப் கப் அப்படின்னு அவங்க 2 பேர் இருப்பாங்க. அவங்கள எப்படி சமாளிக்கிறதுனா, இப்போது இதில் ஸ்லெண்ட்ரினா மாஸ்க்குன்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்லெண்ட்ரினா மாஸ்க்கை நம்ம எடுத்தோன்னா நம்ம ஸ்லெண்ட்ரினா மாதிரி ஆகிடுவோம். நம்ம கிரானி கிராண்ட்பா அவங்களாம் நினச்சிக்குவாங்க நம்ம ஸ்லெண்ட்ரினான்னு சொல்லிட்டு யாரும் நம்மள இது பண்ண மாட்டாங்க. அதனால தான். சரி, ஓகே, இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா இங்கே ஒரு பீட்டில் இருக்கும். அந்த பீட்டில்கிட்ட என்ன பொருள் இருக்குதான் நான் பார்க்க போகிறோம். சில பேர் ஃபஸ்ட்டே வேறு இடத்துக்கு போவாங்க. நான் இப்போயே என்ன இங்கே இருக்குதுன்னு பார்க்குறேன். இங்கே டோர் ஹேண்டில் இருக்குது. தேவைப்படுச்சுன்னா எடுத்துக்கலாம் டோர் ஹேண்டில். ஓகே ஓகே, இப்போ டோர் ஹேண்டில் இருக்குது. ஓகே, இப்போ ஸ்ட்ரைட்டாக அப்படியே இங்கே போயிடலாம். ஆனால் இந்த கேமு நான் இந்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் பார்த்ததில்ல. யாருன்னா இருக்க போகிறாங்க. ஓகே, யாரும் இல்லை. ஓகே, போகலாம். ஓகே, இங்கே என்ன இருக்கா? இங்கெல்லாம் ஒன்றும் இருக்குல்லையே. ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திறந்தோன்னா இதோ இங்கே இருக்கும். இங்கே ரிவால்வர் பாட்டு தேவையில்லை. ஓ, யாருங்க அவன் சடனாக வந்துக்கிறான்? அந்த மாதிரி வா, அவன் தான் பக்குன்னு நினைக்கிறேன். பக். ஓகே, இப்போ நமக்கு அதான் ஸ்லெண்ட்ரினா மாஸ்க் வேணும். அது இருந்தால் தான் இப்போ சமாளிக்க முடியும். ஏய், ஸ்லெண்ட்ரினா மாஸ்க் கச்சிச்சு. சூப்பர். போய் இதுக்கப்புறமா நம்ம யாரும் அடிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ஆடணும். இங்கே கோட் இருக்குது. இந்த கோடு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். என்ன 2 இங்கே நடுவில் 1. ஓகே, போயிட்டு இந்த கோடு போட்டுருவோம். ஓகே, வாங்க சீக்கிரம். இந்த கோடு எங்கே போடணுன்னா நம்ம இங்கே செகண்ட் ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் அங்கே பார்த்தீங்களா? அங்கே கிராண்ட்பா ஏதோ பண்ணிங்கிறாரு. கிராண்டி சாப்டர் 1 கிராண்டி சாப்டர் 2ல் அங்கே வந்துட்டு இப்போ ஜாலியாக இங்கே வந்து இருக்கிறாரு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 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 ஓகே, இப்போ அது கோடு போட்டோன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா இது வரும். இங்கே இன்னொரு டோர் ஹேண்டில் இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா அந்த டோர் ஹேண்டில் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதில் ஒன்றுமே இல்லை. ஓ, பாருங்கள், கிராண்ட்பா இங்கே போகிறாரு. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா போவோம். கிராண்ட்பா ஆர் யூ ஃபைன்? நம்மளே பார்க்குற பாருங்க. நான் ஸ்லெண்ட்ரினா அடிச்சுப்பாரு கிரானியோட செதற விட்டுரும். ஏய் கிரானி. ஓகே, இல்லைன்னா டர்ட் ஃபேப்ரிக் இருக்குது. அது எதுக்குன்னா நம்மளுக்கு ஹெல்த் ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா அப்போ இது யூஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன ஒரு யூஸ்ஃபுல் ஐட்டம் என்ன இருக்கா? இங்கே அயன் டிஸ்க் இருக்குது. அது நம்மளுக்கு எதுக்குன்னா யூஸ் ஆகும். ஓகே, இங்கே என்ன இருக்கா? இங்கே போய் என்ன இருக்கா பார்க்கலாம். இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே என்ன இருக்கா? இங்கே ப்ளூ கீ இருக்குது. ஆமாம், இங்கே இங்கே என்ன இருக்கா? இங்கே இதில் இதுக்குள்ளே என்ன இருக்கா? இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ ஸ்ட்ரைட்டாக இப்போ எங்கே போகிறது? என்ன ஒன்றுமே புரியல. ஐயோ, ட்ராப்பில் மாட்டிக்கணும். ஐயோ, ஓடுறாடே ட்ராப்பு. இந்த கிரானி ட்ராப்பில் மாட்டிக்கணும். அடாடாடா, என்னது ஸ்லெண்ட்ரினாவாக இருந்தாலும் இந்த கிரானி ட்ராப்பில் மாட்டிக்கணும். ஓகே, இப்போ அதை விடுங்க. இப்போ நம்ம போகலாம் ஸ்ட்ரைட்டாக. இதில் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இதை எடுத்து க்ரோபாரில் உடைச்சிட்டு போயிட்டு இங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லை.
ஒன்றுமே இல்லை கைஸ். இப்போ நம்ம என்னத்தை பண்ணுறது சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஸ்ட்ரைட்டாக இப்போ நம்ம இந்த கேஜ்லலாம் என்ன இருக்கான்னு தேடுவோம். இங்கே என்ன இருக்கா? இங்கே எதுவும் இல்லை. ஓகே, இந்த சைடில் இங்கே என்ன இருக்கா? இங்கே எதுவும் இல்லை, இங்கே எதுவும் இல்லை. என்னங்க பக் இஸ் கான் ஃபார் 2 minutes என்ன ஆயிடுச்சு? ஓ, கிரானி ட்ராப்பில் வந்து செத்துறாங்க. ஐயோ, காமெடி பீஸுங்க அவன். ஓகே, இப்போ அவன் செத்துறது நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா ஒரு கோடு வேணும். நம்மளுக்கு என்ன ஒன்று தேவை, இதுக்குள்ளே ஒன்றும் டைனமேட் தான் இருக்குது. டைனமேட் நம்மளுக்கு அவ்வளோ தேவையில்லை. ஆனால் எனக்கு ஒரு கோடு தேவை. அந்த கோடு இங்கே இருக்கான்னு தான் பார்த்துடலாம். இங்கே கோடு இல்லை. ஆனால் நீங்கள் கீழே போய் பார்க்க என்ன இருக்குன்னு. இப்போ இங்கே போயிட்டு இங்கே என்ன கோடு இருக்கும்? கோடு எதுவும் இல்லை. ஓகே, சீக்கிரம் பட்டுன்னு போகலாம். இப்போ என்ன நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒன்றுமே கிடைக்கலங்க. இப்போ என்ன பண்ணுறோம் சொல்லுங்கள்? ஒன்றும் இல்லை. இப்போ டோர் ஹேண்டில் தான் இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு டோர் ஹேண்டில் எங்கே பார்த்தோம்? பீட்டில்கிட்ட ஒரு டோர் ஹேண்டில் இருக்குது. அது அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அயன் டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து அங்கே வைக்கலாம். மேலே என்ன இருக்குது? பம்ப் ஹேண்டில் இருக்குது. சூப்பர். அப்புறம் நம்மளுக்கு ஒரு பொருள் கிடைக்க போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு எங்கே பார்த்தோம்? டிஸ்க்கு இங்கே மேலே தானே பார்த்தோம். மேலேயா கீழேயா? மேலே 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 டிஸ்க் பார்த்துக்குறோம். அந்த மேலே போய் அந்த டிஸ்க் மட்டும் எடுத்துடலாம். இங்கே தானே பார்த்தோம். எங்கே டிஸ்க்கு? இது இங்கே இருக்குது. ஓகே, இப்போ இந்த டிஸ்க் எடுத்துட்டோடனே ஸ்ட்ரைட்டாக நம்ம எங்கே போகிறோன்னா இந்த பிளேஸுக்கு போயிட்டு இது இருக்குது பார்த்தீங்களா, இது எங்கே போடணும்? இப்போ இங்கே போகணும். அதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணணும்னா பவர் கட் ஆஃப் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது நான் சொல்லி தரேன் வாங்க. ஃபஸ்ட்டு இப்போ கீழே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கீழே போகணும். கீழே போயிட்டு அப்படியே இங்கே ரைட் எடுத்துடணும். இங்கே ரைட் எடுத்துகிட்டு அப்படியே இங்கே போகணுன்னா உங்களுக்கு இங்கே ஒரு இடம் கிடைக்கும். இந்த இடத்துல இதை ஓப்பன் பண்ணி கீழே போயிடுங்க. கீழே போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பவர் கட் ஆஃப் பண்ணணும் ஒரு இடத்துல. இருங்க, இங்கன்னா கோடு இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே எதுவும் இல்லை. பவர் கட் ஆஃப் பண்ணிக்கணும். இந்த பவர் கட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த வீட்டுக்கே பவர் சப்ளை வந்து பார்த்தா கட் ஆகிடும். அதனால இப்போது கரண்ட் இல்லாததுனால இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் டோர் இருக்குவாங்க. அந்த எலக்ட்ரிக் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் திறக்கவே முடியாது. கரண்ட் இல்லாதனால அந்த எலக்ட்ரிக் டோர் டிஸ்ஆக்டிவேட் ஆகிடும். அந்த டைமில் நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த எலக்ட்ரிக் டோர் வழியாக போயிட்டு நம்ம அங்கே இறக்கலாம். ஓகே, ஸ்ட்ரைட்டாக மேலே போனால் ஐயோ இவன் இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஓகே, இங்கே காஜ் வீல் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த டிஸ்க் அடிச்சிடலாம். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இந்த காஜ் வீல் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ யாரும் நம்மளை பார்க்குற மாதிரி சத்தம் கேட்குது. ஓகே, இப்போ டேரெக்டாக குடிச்சு இங்கே போயிடலாம். குடிச்சிட்டோன்னா இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் கிடச்சிட்ருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பம்பை எடுத்துக்குவோம். ஐயோ, ஒருத்தர் நம்மளை பார்த்துனே இருக்கிறானே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணோம்னா 2 வேலை பண்ணோம். இந்த வேலையை மட்டும் போய் பண்ணிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு. ஆனால் இந்த வேலை ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்க் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோன்னா இப்போது ஒரு இடத்துக்கு போக போகிறோம். இப்போது இங்கே ஒரு பீட்டில் இருக்கும் தெரியுமாங்க. அந்த பீட்டில் நம்ம எப்படி சாவடிக்கணும்னா ஒரு டைனமேட் போட்டு சாவடிக்கணும். டைனமேட் போட்டோன்னா நம்மளும் டைனமேட் கூட செத்துருவோம். அதனால எனக்கு ஒரு பிளான் இருக்குது. இங்கே ஒரு காஜ் வீல் இருக்குது பார்த்தீங்களா. காஜ் வீல் 2 இடத்துக்கு யூஸ் ஆகும். ஒன்று இந்த இடமும் இன்னொரு இடம். அந்த 2 இடத்துக்கும் தேவைப்படும். இப்போ பார்த்தீங்களா டேரெக்டாக இப்போ நான் இங்கே போயிட்டேன். இங்கே போயிட்ட உடனே இங்கே ஒரு இது வரும். அப்படியே இதுக்குள்ளே போயிடுவேன். பவர் வந்துச்சு. இப்போ அதை விடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜம்ப் பண்ணிக்கிறீங்களா. இங்கே ஜம்ப் பண்ணிட்டு டேரெக்டாக அப்படியே போயிட்டு இது வச்சுட்டு அப்படியே இங்கே வச்சுட்டு இதை ஷட் ஆஃப் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா இங்கே டோர் போயிடும். அதனால பீட்டில் இப்போ நம்ம இது போயிடும். இப்போ நம்ம அயன் காஜ் எடுத்துக்கலாம். இப்போ அயன் காஜ் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் ஆகாது. என்னங்க இது? நான் ஒழுங்காக தானே இங்கே குச்சேன். ஐயோ
நான் ஒழுங்காக தான் வச்சேன். சீட்டிங் பண்ணுறாங்க இந்த கேமு. ரொம்ப சீட்டிங் பண்ணுது. என்னால் தாங்க முடியல. ஐயோ எங்கே போயிட்டு வச்சுக்கிறாங்க பாருங்கள். ஓகே இப்போ இதில் என்னென்னா இங்கே ஒரு இது பார்த்தீங்கன்னா இந்த சத்தம் போட்டோன்னா இங்கே ஒருத்தன் வருவான். யார்? அந்த எல்நீர் மண்டியன் ஒருத்தன் வருவான். அவன் பாக்கெட்டில் ஒரு சாவி இருக்கும். அந்த சாவி தான் இப்போ நம்ம எடுக்கணும். நடக்கிற சத்தம் கேட்குது. இந்த வந்துட்டா பாருங்க கேச்கி. இப்போ இதை எடுத்துக்கணும். இவன் போயிடணும். இப்போ நீங்கள் இதை திறந்தீங்கன்னா அவன் வந்து பிடிச்சிருவான். அதனால் சேஃப்டியாக அவன் போகிற வரைக்கும் இருக்கணும். ஏ போடா, டே போடா. பாருங்க வேணும்னு பண்ணுறாங்க இவன். போடா ஏய், நான் வேற மாதிரி. டே போடா. டேய் மென்டல் ஃபெலோ. போடா. நான் சொல்றேனடா போடா. போறானா இல்லையா? போடா போயிட்டான். இப்போ நான் கேச்கி எடுத்து இதை ஓப்பன் பண்ணிட்டு இதை ஸ்லெண்டரினா மாஸ்க் போட்டு அப்படியே போயிடலாம். இருங்க எதுக்கும் போயிட்டோம். போயிட்டான். இப்போ நான் போனோன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கும் டவுட்டும் வராது. ஓகேங்களா? பார்த்தீங்களா எப்படி சூப்பரா? இப்போ வந்து பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக இப்போது என்ன பண்ண போகிறோன்னா கீழே பீட்டில்கிட்ட தான் போகணும். பீட்டில்கிட்ட போயிட்டு 2 பொருள் எடுக்கணும். அதில் ஒரு பொருள் எடுக்கணும். ஓகே இப்போ வந்து பார்த்தா இந்த 2 பொருளை கீழே போட்டேன். ஏடா அப்படின்னா கீழே போய் 2 பொருள் எடுக்கணும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இங்கே இறங்கிடுவோம். இது இங்கே போயிட்டு இது ஒன்று ரியாக்ட் பண்ணுது. இதை பார்த்தீங்களா? இப்போ போயிட்டீங்களா? ஓகே இருங்க ஸ்லெண்டரினா மாஸ்க் தெரியாமல் கீழே போட்டேன். இப்போது வரட்டும். ஓகே சீக்கிரம். இப்போ பாருங்க கீழே வந்துட்டோமா? இப்போ இது அப்படியே கீழே போயிடும். நமக்கு 2 பொருள் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் காஜ் இங்கே இருக்குது. பரவாயில்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஜ் வீல் ஒன்று எடுக்கணும். அப்புறமா அப்படியே இந்த டோர் ஹேண்டில் இது 2 எடுக்கணும். இப்போ இது 2 எடுத்துகிட்ட உடனே டேரெக்டாக நீங்கள் அப்படியே மேலே போயிடலாம். அதுக்கு இது வரணும் கீழே. சீக்கிரம் வாடா வா. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். இங்கே மட்டும் நீங்கள் வந்து மாஸ்க் போடுறத அவாய்ட் பண்ணுங்கள். இங்கே போட்டிங்கன்னா உங்கள் கண்ணு தெரியாமல் நீங்கள் வேறு என்ன போய் குச்சிருவீங்க. அதுக்கு தான் சொல்கிறது. வேணா நீங்கள் எங்கே போயிட்டு நீங்கள் மாஸ்க் போடணுன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். கரெக்டாக இந்த இடத்துக்கு போய் கீழே குனி என்ன பார்க்குறான். இப்போ பண்ணுவார். இப்போ பாரு என்ன பண்ணுவேன். இப்போ என்ன பண்ணுவேன். என்னன்னா இவங்க போகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். வந்து பார்த்தீங்கன்னா நான் குதிக்கிறேன். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மேலே வந்தாச்சா? மேலே வந்துட்ட உடனே இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பம்ப் ஹேண்டிலும் கீழே விழுந்துருக்குதுங்க. சூப்பரு. இப்போ நமக்கு என்ன பண்ணலாம் பார்த்துன்னே இருக்கிறான். ஓகே இப்போ நம்ம ஆகிற வேலையை பார்த்துருவோம். நம்ம வேணால் அதே வேலையை பின் பாயிண்ட் பண்ணிட்டு பண்ண தேவையில்லை. நம்ம வேறு வேலையை போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இங்கே போயிடணும். எங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறேன். இங்கே போயிட்டு டோர் ஹேண்டில் ஃபஸ்ட்டு ஒன்று வச்சுட்டு வந்துடுறேன். இது வச்சிட்ட உடனே இன்னொரு இடத்துல டோர் ஹேண்டில் பார்த்தோம்ல அதையும் போய் எடுத்துடலாம். ஓகே இப்போ போயிட்டு இந்த டோர் ஹேண்டிலும் எடுத்துடலாம். எங்கே பார்த்தோம்? எங்கடா டோர் ஹேண்டில்? ஓடு இங்கே இருக்க அந்த டோர் ஹேண்டில். இப்போ இதையும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஓடு. ஸ்லெண்டரினா மாஸ்க் போடுறோம். ஸ்லெண்டரினா மாஸ்க் இருந்தால் தான் நீங்கள் இந்த வித்து கெஸ்ட்டே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண முடியும். இல்லைன்னா உங்களுக்கு மேட்ச் ரொம்ப கஷ்டம் ஆகிடும் ஆட முடியாமல். சரி இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இப்போ எங்கே போகணும்? இந்த டோர் ஹேண்டில் போய் மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். இன்னொரு டோர் ஹேண்டில். ஓகே இதை போய் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே சொல்லிட்டு நான் போடுறேன். ஸ்விட்ச் போர்ட் கீ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸ். இது இங்கே இருக்கட்டும். ஸ்விட்ச் போர்ட் கீ இல்லைன்னா நம்மளால் ஒரு எஸ்கேப்பே பண்ண முடியாது. அந்தளவுக்கு அது அவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஐட்டம். அதனால தான் இப்படி. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்? என்ன பண்ணலாம்? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு
இங்கே தூக்கி போட்டாயிடுறேன். நாங்கள் தூக்கி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எல்லோரும் அங்கே போயிடுவாங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ண போகிறோம்னா பம்ப் ஹேண்டிலும் அம்மா நம்மளுக்கு க்ரோபார் தேவை. அதை எங்கே போய் எடுக்கிறோன்னா நம்ம க்ரோபாரும் பம்ப் ஹேண்டிலும் இங்கே தான் இருக்கும். ஓகே, யாரும் இல்லை. பம்ப் ஹேண்டில் எடுத்தாச்சு. ஆஹா, பாத்திரம் மொட்டையாக பாத்திரம். ஓகே, இப்போ போயிட்டு போகலாம். சரி, ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போகலாம். ஓகே, சீக்கிரம் இந்த இடத்துக்கு போயிட்டு கீழே போகலாம். யாரும் செத்துறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா ஸ்ட்ரைட்டாக க்ரோபார் தான் எடுக்கணும். அந்த க்ரோபார் தான் எடுக்க முடியலையே. இந்த மொட்டையை நம்ம சுற்றி வந்துருங்கிறான். இப்போ என்ன பண்ணிட்டோம் போடா. ஐயோ, என்ன தர இது மக்களே, கொஞ்சம் டெக்னிக்கல் ஃபால்ட் ஆயிடுச்சு. என்னங்க சொல்கிறேன்னா அந்த மொட்டை தலையை வந்துட்டான். ஓகே, இப்போ வந்து ஐயோ க்ரோபார் எடுக்க மறந்துட்டோங்க. இப்போ அவங்க 2 பேரும் அங்கே தான் இருப்பாங்க. அதனால் எடுக்க முடியாது. என்ன பண்ணலாம்? யாரும் பக்கத்தில் இல்லைல்ல. ஐயோ, யாரை பார்த்துறா. ஓகே, நம்ம மாஸ்க் இருக்கிறதுனால தப்பிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டோன்னா எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க நான் இல்லைன்னு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் இந்த யாரோ இல்லாத டைமில் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, சீக்கிரம் பம்பாண்டில் போடு. ஓகே, இதை ஓடி. ஓகே, வச்சாச்சு. இப்போ வந்து போய் மாஸ்க் போட்டுக்கலாம். ஐயோ, கொஞ்ச நேரத்தை பயத்துக்குச்சு. ஸ்ட்ரைட்டாக எங்கே போகிறோன்னா இப்போது போயிட்டு வேறு என்ன ஒர்க் பண்ணலாம். இப்போது வேறு என்ன இருக்குன்னு என்ன பண்ணுறது இருக்குது. சீக்கிரம் எனக்கு சொல்ல என்ன வேணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பம்ப் ஹேண்டில் இருக்குது தெரியுமா, அதுதான் போய் எடுக்கணும். பம்ப் ஹேண்டில் இப்போ என்ன இருக்குது ஸ்விப் பட்டன் இருக்குது. இங்கெல்லாம் எடுத்தா எல்லாம் இப்போ நம்மளை கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏன்னா எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிடலாம். வாங்க, இவங்களை ஃபஸ்ட்டு இங்கே சத்தத்தை போட்டு போயிடுவோம். சத்தம் போட்டோன்னா எல்லோரும் அங்கே போயிடுவாங்க. ஓகே, எல்லோரும் சத்தம் போயிட்டாங்க. ஓகே, ஏய் தள்ளுறா, எனக்கு கோவம் காரணமாக தள்ளுறா. யாரும் இல்லை. பட்டன் எடுத்தாச்சு. செம்ம பயம் எடுத்துச்சு. ஐயோ, ட்ராப்பில் மாட்டல. ஓகே, ஸ்ட்ரைட்டாக ஓடிட்டு இங்கே ஒரு பட்டன். ஓகே, பார்த்தீங்களா எப்படி செம்ம த்ரில்லிங்காக இருக்குல்ல. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஓடு. யாரும் வரக்கூடாது இந்த டைமில். யாரும் இல்லை. என்ன பண்ண போகிறோம்னா இங்கே போயிட்டு இந்த காஜுவல் போட்டுக்கணும். இந்த காஜுவல் போட்டு அம்மா இப்போது வேறு எதுவும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஓகே, போவோம். மாஸ்க்கு போடுறடு. நான் பார்த்தீங்களா அசால்ட்டாக மாஸ்க் போடாமல் நிற்கிறேன். ஓகே, இங்கே ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா இங்கேருந்து இதுதான் வரும். அதை நம்ம வர்றதை எடுக்கணும். ஓகே, ஸ்க்ரூ ட்ரைவர் கிடச்சிக்குது போடு. இப்போ அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இது எடுக்க வேண்டியது இருக்குது. அதை மட்டும் எடுத்துடலாம் வாங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக போய் என்ன பண்ண போகிறோன்னா இதோ இங்கே ஒரு பிளாங்க் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் எடுக்க போகிறோம். இந்த பிளாங்க் எடுத்துட்டோன்னே ஸ்ட்ரைட்டாக எங்கே போகிறோன்னா இப்போ பவர் கட் ஆஃப் பண்ணோம். போயிட்டு மறுபடியும் எங்கே கட் ஆஃப் பண்ணணும், அங்கே தாங்க போகணும். மறுபடியும் நான் வேணும்னு. ஆஹா, பரவாயில்ல, நம்ம இவ்வளோ நேரம் சர்வை பண்ணிக்கிறோம். ஆனால் நான் அவன் அடித்ததை நான் மன்னிக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த அடி அடித்தாங்க என்ன செம்ம இதாகிடுச்சு. ஓகே, சரி, பவர் கட் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பவர் கட் ஆஃப் பண்ணியதுனால அந்த எலக்ட்ரிக் டோர் மறுபடியும் இதாகிடும். என்ன ஆகிடும், இது என்ன ஆகிடுங்க, அது ஏதோ ஆகும். அதனால எலக்ட்ரிசிட்டி இல்லாதனால அந்த எலக்ட்ரிக் டோர் ஒர்க் ஆகாது. அந்த கேப்பை நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம போய் என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் எடுத்து போயிட்டு ஒரு 3 வேல்யூபிள் ஐட்டம்ஸ் எடுக்கணும்னு சொன்னால அதில் ஃபஸ்ட்டு வேல்யூபிள் ஐட்டம் இதை தான் போய் எடுக்க போகிறோம். ஓஹோ, ஓகே, இப்போ போகலாம். யாரும் பார்க்கல. ஓகே, சீக்கிரம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்தோடனே மாஸ்க் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இல்லை மாஸ்க் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா நீங்களே உழுந்துருவீங்க கீழே. ஓகே, இப்போ பிளாங்க் இருக்குது தெரியுங்களா, இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கணும். இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு பார்த்து போகணும், இல்லைனா கீழே விழுந்துடும்.
அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் பார்த்தீங்களா, ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து இங்கே இதை போட்டுடலாம். இடி ஓகே ஓகே. இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஓகே போயிட்டு இங்கே ரிவால்வர் பார்ட் கிடச்சிருச்சு. ஆனால் கூட நம்மளுக்கு அது தேவையில்லை. ஓகே நம்மளுக்கு ஒரு வேல்யூபிள் ஐட்டம் கிடச்சிருச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எந்த எஸ்கேப் பண்ணலான்னுக்கிறோன்னா, எந்த எஸ்கேப் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். ஐயோ 4 பேரும் இங்கே கேங்காக இருக்காங்க பாடா. ஓகே இப்போ வந்து பார்த்தா ஸ்ட்ரைட்டாக போகலாம். இங்கே ரெட் கீ இருக்குது, ப்ளூ கீ இருந்துச்சு. ஓகே இப்போ வேறு என்ன இருக்கா? கோடு கூட நமக்கு தெரிலங்க. கோட் தெரிஞ்சாச்சு நம்ம என்ன பண்ணலாம். கோடு கூட தெரியல நமக்கு. க்ரீன் கீ இருக்குது. இதுதான் ஒரு எஸ்கேப் பண்ணலாம். ஜஸ்ட் ஈஸி தான். நம்மளுக்கு தேர்ட் வேல்யூபிள் ஐட்டம் கூட நம்மளுக்கு முடிஞ்சால் இப்போ கிடைக்கும். அதை கூட எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் ட்ராப் பண்ணிட்டு வேறு என்ன வேலையை பார்ப்போம். வேறு என்ன பண்ணுறது இருக்குது? எல்லாமே பண்ணியாச்சு. ஹேண்ட் வீல் தான் வேணும். அது கூட எங்கே கிடைக்கும்னு எனக்கு அவ்வளோ ஐடியாவும் இல்லை. ஓகே சீக்கிரம் ட்ராப்லேருந்து வேறா, அந்த கிராண்டி நம்மளை கண்டுபிடிச்சிரும். ஓகே ஐயோ எல்லாம் ஒரு மார்க்கமாக பார்க்குறானே. ஓகே இங்கே என்ன கிடைக்குதா? கோடெல்லாம் எடுத்தாச்சு. கேப் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. இங்கேயும் ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை. என்னங்க ஒன்றும் இல்லை, ஹேண்ட் வீல் தாங்க வேணும். இப்போ அது கூட இல்லை. நான் எங்கே தான் போய் பண்ணிட்டோம் சொல்லுங்கள். என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போய் தேடுவோம் என்ன இருக்குன்னு. ஓகே ஹேமர் இருக்குது, அதை விட்டா வேறு என்ன இருக்குது? ஹேண்ட் வீல் என்னாச்சுன்னா நம்மளோட வாட்டர் இதை ட்ரெயின் பண்ணுறது தான் ஹேண்ட் வீல் வேணும். ஆனால் அது இல்லவே இல்லை. நான் இப்போ எங்கே போய் பண்ணுறோம் சொல்லுங்க. என்னங்க எல்லாம் 3 பேர் ஒன்றாக்குறாங்க. ஐயோ ஓடுற இந்த அவெஞ்சர்ஸ் படத்தில் வர மாதிரி நிற்கிறாங்க. போடா இல்லை யார் மிஸ்ஸிங்கன்னா அந்த மொட்டை தலையந்தான் ஒரு பேக்கு தலையா வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவோன்னா சுவிட்ச் போர்டுக்கு இருக்குது. இது எத்தனை எதுவும் பார்த்தீங்க இங்கே கோடு எதுவும் இல்லை. இந்த கன்னு இப்போ இந்த கன்னை வச்சு கூட ஒன்றும் பண்ண முடியாது, வேஸ்ட்டு தான். ஓகே பார்த்தா ஸ்ட்ரைட்டாக ஐயோ மாஸ்கே போடுறா. ஐயோ மாஸ்கே போடலங்க நான். சரி மாஸ்க்கு போடுறது போடாமல் இருக்கிறது பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு ஹேண்ட் வீல் இல்லைங்க. ஹேண்ட் வீல் இருந்தால் நம்ம எஸ்கேப்புங்க. என்னங்க இது இப்படின்னு பார்த்து இப்படி ஆடுறாங்க. என்ன கேட்டேன்? ஒரு ஹேண்ட் வீல் தானே கேட்டேன், வேற என்ன கேட்டேன்னா? ஒரே ஒரு ஹேண்ட் வீல், அது ஒரு பச்சா ஹேண்ட் வீல். அதுக்கு போய் என்ன இப்படி பண்ண வைக்கிறீங்க? ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆன் பண்ணிட்டு இதை ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இது வேணும், ஹேண்ட் வீல் வேணும். ஐ வாண்ட் அன் ஹேண்ட் வீல். ஹேண்ட் வீலுக்கு நான் எங்கே மட்டும் சொல்லுங்க. ஹேண்ட் வீல் போராடுவோம். ஹேண்ட் வீல் கிடைக்கும் வரை போராடுவோம் அப்படின்னு வரைக்கும் தான் இப்போ பண்ணணும். இதை விட்டால் வேறு எதுவும் நம்மளுக்கு இல்லை. இங்கே எதுவும் இல்லைங்க, எதுவும் இல்லை. கோடு கூட இல்லை. கோடு இருந்தானே என்ன பண்ணலாம். கோடு ஐ நீட் அ கோடு. நான் எதுக்கும் இவ்வளோ அழிஞ்சதில்லை. ஒத்த கோடுக்காக தான் நான் இவ்வளோ அடிச்சுன்னுக்கிறேன். இந்த ஒரு கோடு எங்கே போனேன்? ஐயோ நம்மளுக்கு தலை சொரிய வைக்குதே. எங்கே கோடு இருக்கும் இதை விட்டா? அதோட ஐசியூன்னு வந்துட போகிறான் மறுபடியும். கோடு
ஆனால் நான் இந்த அளவுக்குலாம் இந்த மாதிரிலாம் நான் கஷ்டப்பட்டதில்லை. ஒரே ஒரு கோடுங்க, அந்த கோடுக்கு எங்க இப்படி என்னை அலைய விட்றாங்க. சவுத்தோரமாக என்ன எழுதியிருக்கோம் இருங்க, நான் மாஸ்க் போட்டுங்க இருந்தாலும் எதுவும் தெரிலன்னு நினைக்கிறேன். இதோ இங்கே தான் ஏதோ என்ன போய் காட்டுங்கடா வேறு. ஐ நீட் அ ஹேண்ட் வீல். அந்த ஹேண்ட் வீலுக்கு என்ன வேணும்? ஐயோ சத்த போட்டேன். போகிறானுங்களே எல்லாம் கூட்டமா. ஐயோ மாஸ்க போடுறா. ஓடு ஓடி ஓடி நல்லா நோக்கிய போடு ஓடி. அதோ வா. ஐயோ இப்போ கோடு தான் தேடணும். இதுவிட்ட வேறு எங்கன்னா கோடு இருக்கா? கோடு கடவுளை ப்ளீஸ் ஒரே ஒரு கோடு மட்டும் கொடுத்துருங்க. நான் எதுவுமே கேட்கல. ஒரே ஒரு கோடுக்காக என்னை இப்படி அலைய விட்றாங்களே. கடவுளே ஒரு கோடு. ஒரே ஒரு கோடுக்காக நான் எப்படி அலையிறேன் பார்த்தீங்களா? இந்த என்ன பண்ணிட்டேன்? இங்கேனாச்சும் கோடு இருக்கா? இங்கே எங்கன்னா கோடு வேறு இதை விட்டால் வேறு எங்கெங்கே இருக்கும் கோடு? உங்களுக்கு தெரிஞ்ச இடமா இருந்தால் கூட சொல்லுங்க, பரவாயில்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடடடா. கேப்பா எந்திரி. இங்கே என்ன இருக்கா? இங்கே எதுவும் இல்லை. இங்கே இருக்குங்க 4434 கோல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 4434 போடு. நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிச்சு. 4434 போய் போட்டுருவோம். தள்ளுறா பாடா. என்ன ஒரு அதிசயம். ஸ்ட்ரைட்டாக மேலே ஓடு. கையும் ஓடல காலும் ஓடல. 5434 4434 தானே? ஓகே சீக்கிரம் போடு. ஓடு சீக்கிரம் போட்டலாம். 4434 ஹேண்ட்வீல். நினச்ச மாதிரியே ஹேண்ட்வீல் தான் கொடுத்து விட்டுருக்கிறார்கள். ஓகே இப்போ ஸ்ட்ரைட்டாக ஓடு. இப்போ ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ண போகிறோம்? வெயிட்டாக என்ன பண்ண போகிறோம்? ஓடு. தள்ளுறா. போய் இப்போ சடனாக வராங்க. அப்படி கோவம் வராதே. ஹேண்ட் வீல் போட்டுருவாங்க. சரி ஓகே. இப்போ அதாவது ஸ்ட்ரைட்டாக போய் என்ன பண்ண போகிறோன்னா இங்கே கீழே போகணும். கீழே போய்ட்டு இந்த ஹேண்ட் வீலை மட்டும் போய் இது பண்ண போகிறோம். இதை போட்டுடலாம். ஓகே வாங்க. இதை எடுத்து இதை சுற்றி விட்டோன்னா ஆயிடுச்சு. ஸ்ட்ரைட்டாக போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சொல்லுங்கள், என்ன பண்ண போகிறோம்? ஐயோ கீழே வேணுங்க. க்ரீன் கீ ரெட் கீ அது மறந்துட்டோமே. கடவுளே எனக்கு இந்த மாதிரி ட்விஸ்ட்டை கொடுக்குறீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு சில கீலாம் எங்கே நான் பார்த்துக்கிறேன். அதை மட்டும் நான் பார்த்துக்கலாம். சரி இப்போது என்னத்துக்கு வந்தோம் நம்ம? போயிட்டு கோல்டு காயின் எடுத்துருவோம். கோல்டு காயினு எனக்கு வேணும். சீக்கிரம் ஓடு. கோல்டு காயின் எடுறா. கோல்டு காயின் எடுத்தாச்சே. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ண போகிறோன்னா நம்மளுக்கு எந்த எஸ்கேப் பண்ண போகிறோம்? சீவர் எஸ்கேப் பண்ணலாம். சீவர் எஸ்கேப் பண்ணுற வரும். நம்ம கீழே இந்த எஸ்கேப் இருக்குது பார்த்தீங்க, அதை பண்ணிடுவோமா? ஓகே அதே பண்ணிடலாம் கன்ஃபார்மு. ஓகே இப்போ ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இதை தூக்கி போடு. இது ஏன் தூக்கி போட்டாச்சு? தூக்கி போட்டேன்னா இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஸ்ட்ரைட்டாக டைனமைட் எடுக்கணும். டைனமைட் எங்கே இருக்குது இப்போன்னு பார்த்து? டைனமைட் எனக்கு கண்ணில் கிடைக்காது. வேறு எங்கன்னா இருக்கும். ஆனால் டைனமைட் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். ஆனால் கூட எதுக்கும் ஸ்ட்ரைட்டாக ஓடு. டைனமைட் எனக்கு இங்கே கிடைக்கிறதுக்கு மனசு சொல்லுது. ஏதோ இங்கே இருக்குது டைனமைட். ஓகே இப்போ டைனமைட் எடுத்தாச்சு. அங்கே போட போகிறோம். என்ன பண்ண போகிறீங்க? சீக்கிரம் ஓடு. இந்த முட்டை தலைய கிராணிலாம் இங்கே இருக்குது. என்ன பண்ணுறோம்? என்ன ஒரு அதிர்ச்சி.
என்ன ஒரு அதிர்ச்சி. ஓகே ஐயோ நான் செத்துட்டேன் அப்படின்ற மாதிரி செத்துட்டேன். ஐயோ கடவுளே. ஓகே நம்மளுக்கு பக்கத்தில் தான் போட்டுக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போய் இந்த ஸ்லெண்டரினா மாஸ்க் மட்டும் எடுத்துருவோம். ஸ்லெண்டரினா மாஸ்க்கு எடுத்துட்டோடனே இது இங்கே போய் டால் தர நடிக்க போகிறோம். அடி 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 கோவிந்தா 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 அடி 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 நீ வாங்க. இப்போ பச்சிக்கிற வர மாட்டாங்க இவங்க. எஸ்கே போகணும். நான் வெறியாவது எனக்கு சீக்கிரம் வந்துட்டான் பாருங்க. எவ்வளோ லேட்டாக வருவாளா நீ? வெக்கமா இல்லை? இளநீர் தலையா போடா. சரி போடா. சாரிடா போடா. சிரிக்கிறான்பா எருமை. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம். இருங்க போயிட்டான் தலைவரே போயிட்டான். இப்போ க்ரீன் கீ ஏறான் மக்களே. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு எடுக்க போகிறோம். என்னத்த ஓப்பா கிளவி வாய் எடுத்துகிட்டு வந்து யாரெல்லாம் இங்கே வைப்பாங்களா? நாத்தடிக்குது. ஓகே ஒரு நாத்தடிக்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக டைமண்ட் எங்கே போட்டாங்கம்மா? அடங்க டைமண்ட் எங்கே போட்டே தெரிலங்க. ஐயையோ இப்படி ஒரு ட்விஸ்ட் நடக்கும் நினச்சி கூட பார்க்கல. ஆஹா க்ரீன் கீ வேணும். போடா ஃபஸ்ட்டு கடுப்பில் இருக்கிறேன்டா நான். செம்ம கடுப்பில் இருக்கிறேன் நான். ஓடிடு. இங்கே ரெட்டு கீ தான் இருக்குது. எனக்கு க்ரீன் கீ வேணும். எந்த கீ கேட்குறோனோ அந்த கீ இவங்க தரமாட்டாங்க. எனக்கு தெரியும் உங்களை பற்றி. இங்கே என்ன இருக்கோ? க்ரீன் கீ இங்கே இருக்குது. அப்பா க்ரீன் கீ இங்கே இருக்குது. ஆனால் இதில் என்ன சொல்லுங்க ஒரு பிரச்சனை. டைமண்ட் எங்கே போட்டேன்னு தெரில. இங்கே தான் இருக்குது டைமண்டு. சூப்பர். அவ்வளோது. ஜெயிக்க போகிறேனே. நான் ஜெயிக்க போகிறேன்டா. நான் ஜெயிக்க போகிறேன்டா. நான் ஜெயிக்கிறதுக்கு பிறந்தவன். இந்த மொட்டை தலையை அடிக்கவன். மொட்டை தலையா பை பாய். ஓகே இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். போயிட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஓபி இந்த சேட்டு மக்களை ஸ்ட்ரெயிட்டாக போய் இந்த க்ரீன் கீயை போட்டோன்னே இதை எடு ஸ்ட்ரெயிட்டாக எஸ்கேப். ஜெயிச்சிட்டோம். பார்த்தீங்களா 4 பேரை பார்க்குறாங்க. என்னடா எப்படா தப்பிச்ச நீ? சரி ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா ஜெயிச்சிட்டோம். ஓகே மக்களே பாய் கைஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறமா ஓகே இதோட முடிவு வேண்டது மிதுன் கேமிங் MG. பாய் மக்களே பாய்.